மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கூடுதல் விவரத்தோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, இப்போது நிதிஷ்குமார் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்து விட்டார். புதிதாக யாரெல்லாம், அதாவது புதிய அமைச்சர்கள் யாரெல்லாம் பதவியேற்கிறாங்க? பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆஃபர் என்ன? வணக்கம். பீகார் மாநிலத்தில் 9வது முறையாக நிதிஷ்குமார் முதல்வராக சற்று முன்பு அங்கு ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டார். அந்த பதவியேற்பு விழாவுக்கு பாஜக கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வருகை தந்திருக்கிறார். லோக் ஜனசக்தி கட்சி தலைவர் சிராக் பாஸ்வான் மற்றும் பாஜக பீகார் மாநில தலைவராக சாம்ராஜ் சௌதரி அவர்தான் இந்த சற்று நேரத்துக்கு முன் துணை முதல்வராகவும் பதவியேற்க இருக்கிறார். இவர்கள் தவிர்த்து பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் அனைவரும், அதாவது தேசிய ஜன கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களும் அனைவரும் அங்கே ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இதே பீகார் மாநிலத்தில் தான் முதல் இந்தியா கூட்டணியின் கூட்டம் நடைபெற்றிருந்தது. அப்பொழுது நிதிஷ்குமார் இந்திய காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் இணைந்திருந்தார். தற்போது இந்தியா கூட்டணியில விலகி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அரசியல் வட்டாரங்களில் மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. நிதிஷ்குமாருடன் சேர்ந்து 8 அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என கூறப்படுகிறது. நிதிஷ்குமார் முதல்வராகவும் 2 துணை முதல்வராகவும் இருப்பார்கள். அந்த 2 துணை முதல்வர்களும் பாஜக கட்சியை சேர்ந்தவர்கள் என கூறப்பட்டு இருக்கிறது. மேலும் அடுத்த கட்டமாக மற்ற அமைச்சர்கள் யார் யார் என்று தேர்வு செய்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்காக தான் பாஜக கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அங்கே வருகை தந்திருக்கிறார். அவர் ஆலோசனை பிறகு இரவு 9 பிறகு அவர் டெல்லி வருகை தருகிறார். அதற்கு பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் என்பது முடிவு செய்யப்படும் என கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, லல்லு பிரசாத் யாதவ் கட்சி தரப்பில், அதாவது தேஜஸ்வி யாதவ் கூறுகையில், நிதிஷ்குமார் அவர் இருக்கும் பொழுதே எந்த ஒரு விஷயங்களும் அவர் செய்யவில்லை. நாங்கள் தான் இதை முன்னிறுத்தி சென்றிருந்தோம். நாங்கள் ஏற்கனவே காங்கிரசிடம் சொல்லியிருந்தோம் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய போகிறார் என்று. அவர் நடவடிக்கைகள் அவ்வாறு தான் இருக்கிறது என கூறியிருந்தோம். அதே போல்தான் இன்றும் ஊர்ஜிதமாகிவிட்டது என தெரிவித்திருந்தால் மல்லிகார்ஜுன் கார்கேவும் அதை இன்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதனால் இந்தியா கூட்டணிக்கு எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை என்று அவர்கள் தரப்பு கருத்தாக இருக்கிறது. ஜெயராம் ரமேஷ் கூட, காங்கிரஸ் மூத்த தலைவர், ஒரு பச்சோந்திக்கு போட்டியாக நிதிஷ்குமார் இருக்கிறார் என்று அவர் தரப்பு கருத்தாக இருக்கிறது. ஏன்னா 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு 2013 தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி நிதிஷ்குமார் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்திருந்தார். அதே போல் 2017 காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியிலிருந்து பிரிந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்தார். அதே போல 2022ஆம் ஆண்டு திருப்பியும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் இருந்தார். அப்பொழுது அவருக்கான இடம் கொடுக்கவில்லை, அவரை செயல்பட விடுத்தவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். பிறகு 2024 மீண்டும் அவர் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. அவர் தொடர்ந்து இதுபோல் கட்சி மாறிக்கொண்டேதான் இருக்கிறார் என்று அவர்கள் தரப்பு குற்றச்சாட்டாக இருக்கிறது. மக்கள் சரியான பாடம் புகுத்துவார்கள். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகுத்துவார்கள் என எதிர்கட்சி தரப்பு குற்றச்சாட்டாக இருக்கிறது. கார்கே, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.